கடந்த 3 ஆண்டுகளாக பிஎஸ் கேட்டரிங் என்ற நிறுவனத்தை விஜய பிரபு என்பவர் மிக வித்தியாசமான முறையில் சமைக்க தெரியவில்லையா, முடியவில்லையா, கவலையா, அதுக்கான ஒரு தீர்வளிக்கிறார். சார், எந்த முறையில் தீர்வளிக்கிறீங்க சார்? நம்ம பார்த்திங்கன்னா வீட்டு முறைப்படி சமையல் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா பல பேர் வெளியிலிருந்து சமையல் இல்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு ஹோட்டல் ஃபுட்டு சில பேர்த்துக்கு எடுபடாது. அதனால் நம்ம அவங்களுக்கு வீட்டு முறைப்படி எல்லாமே இந்த பாம் ஆயில் சேர்த்தாம, கலர் சேர்த்தாம, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் ஹோம்லி ஃபுட்டு, அதாவது அவங்க அம்மா கையில் சாப்பிட்டா, ஆமாம், வீட்டில் இருந்து அவங்க அம்மா கையில் சாப்பிட்டாங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம கொடுத்து 3 வேளையும் கொடுக்குறோங்க. இப்போ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையிலையும் நைட்டு டிஃபனும், மதியானத்துக்கு சாப்பாடில் பார்த்திங்கன்னா ஒரு குழம்பு, ரசம், பொரியல், மோர், இதெல்லாம் அப்பளம் இதெல்லாம் வந்துடுங்க. சண்டே மட்டும் பார்த்திங்கன்னா நான்வெஜ் வேணுங்கிறவங்களுக்கு நான்வெஜ் கொடுத்துருவோம். சிக்கன், மட்டனு, ஃபிஷ்ஷு, ஃபிஷ் கிரேவி அந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருவோம். அது 3 நேரமும் நம்ம அவங்களுக்கு எந்த ஸ்பாட் சொல்கிறாங்களோ அங்கேயே எங்களுக்கு கொடுத்துருவோம். 5 கிலோமீட்டர்ஸ். ஆமாம், 5 கிலோமீட்டர்ஸ்க்கு மட்டும் நம்ம அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். எப்படி சார் தினமும் ஆர்டர் எப்படி வருது சார்? நம்ம பார்த்திங்கன்னா இப்போ போத்தனூரில் பார்த்திங்கன்னா ஒரு 5 பேர்த்துக்கு கொடுத்துட்ருக்கோம். போத்தனூரில் மட்டும் மேட்டூரில் ஒரு 10 கஸ்டமர் இருக்காங்க. ஓவரால் பார்த்திங்கன்னா ஒரு 30 பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 3 வேலையும் சப்ளை பண்ணிகிட்ருக்குங்க. காலை, மாலை, இரவு 3 வேலையும் நம்ம சப்ளை பண்ணிட்டுருக்கோம். ஆமாம். யார் கூப்பிட்டு நாளும் போய் சப்ளை நம்மளுக்கு எப்படின்னா முன்னாடியே சொல்லணுங்க சார். இப்போ நம்ம ஹோட்டல் மாதிரி பண்ணுறதில்ல. நம்ம முன்னாடியே சொன்னாங்க அப்படின்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்ரேஷன்லாம் ஆமாம் பண்ணிவிட்டு ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணிட்டு அடுத்தது நம்ம அவங்களுக்கு போய் டெலிவரி பண்ணிடலாம். இப்போ சின்ன சின்ன ஈவெண்ட்டு அந்த மாதிரி கூட நம்ம பார்ட்டி அந்த மாதிரிக்குள்ளே பண்ணிகிட்ருக்கோம். அந்த நான்வெஜ்ஜஸாக இருக்கட்டும், வெஜ்ஜாக இருக்கட்டும், எதாக இருந்ததுனாலும் நம்ம அவங்க ஸ்பாட்டுக்கே நம்ம போயிட்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கஸ்டமரை நம்ம பார்த்து கேட்டதில் அது சுவையாகவும் தரமாகவும் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதாங்க சார். அந்த இது வீட்டில் பெண்கள். ஆமாங்க சார். இப்போ என் ஒய்ஃப் தான் இதுக்கு மேஜர் செஃப்பு. அது உங்களுக்கு ஒரு அசிஸ்டண்ட் ஒருத்தங்க இருக்காங்க அவங்களுக்கு. அப்புறம் அந்த டிஷ்வாஷுக்கு இதுக்கெல்லாம் அவங்க இருக்காங்க. மற்ற ப்ரிப்ரேஷன்னு பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர் தான். அதில் அவங்க மெயினுங்க. ஒய்ஃப் தான் மெயின். இப்போது காலை உணவுனா என்னென்ன ஐட்டங்கள் சார்? காலையில் பார்த்தீங்கன்னா இட்லி, பூரி, தோசை, ஊத்தாப்பம், ஆனியன் ஊத்தாப்பம், பொங்கலுங்க, கிச்சடி, சேவை, மசால் தோசை, அந்த மாதிரி எல்லாமே அவங்க வாடிக்கையாளர் கேட்குறத கொடுப்பீங்களா? கேட்குறதுன்ற இல்லைங்க சார். இப்போ மந்த்லி பேக்கேஜின்ற மாதிரி எடுத்துட்டாங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒன்று வந்துட்டுருக்குங்க. இந்த இப்போ கேட்ரிங் அப்படின்ற மாதிரி வந்ததுன்னா ஒரு 10 பேர்த்துக்கு எனக்கு இது பண்ணி கொடுங்க, ஒரு 50 பேர்த்துக்கு ஒரு பர்த்டே பார்ட்டி வருது அது பண்ணி கொடுங்க அப்படின்னாங்கன்னா அப்போ அவங்க கேட்குறதுக்கு நம்ம பண்ணலாங்க. மந்த்லி பேக்கேஜிங்க போகும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு டிஷ்ஷஸ் வந்துட்டுருக்குங்க. மதியம் சொல்லிட்டீங்க, இரவு என்ன டிஷ்? இரவு காலையிலைக்கு மதியான நைட்டுக்கு எல்லாமே இதுதாங்க சார். மோஸ்ட்லி சப்பாத்தி, பூரி, ஊத்தாப்பம், ஆனியன் தோசை, மசால் தோசை, ரவா தோசை, பொடி தோசை, அந்த மாதிரிலாம் வந்துட்டுருக்குங்க. மதியானத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு குழம்பு வருங்க சார். அந்த குழம்புல பார்த்திங்கன்னா தக்காளி குழம்பு, இந்த சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, ஃபிஷ் குழம்பு, இதெல்லாம் நான்வெஜ்ஜில் வருங்க. வெஜிடேரியனில் பார்த்திங்கன்னா நம்ம சாம்பார், ரசம், பொரியல், சுண்டக்காய் குழம்பு, புளிக்குழம்புங்க, அந்த மாதிரி எல்லா வெரைட்டிஸும் ஆட் ஆகுங்க. அதாவது உணவகங்களில் இல்லாத விஷயங்கள் வீட்டு முறைப்படி. ஆமாங்க சார். உணவகங்களில் அந்த சோடா போடுறதுங்க, இது வயிறு ஃபுல்லாகணும்னு சொல்லிட்டு சில பேர் சோடா எல்லாம் ஆட் பண்ணுவாங்க. கலர் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கலர் ஆட் பண்ணுவாங்க. ஆயில் எல்லாம் அதிகமாக இருக்காதுங்க. நம்மள்ட்ட பார்த்திங்கன்னா ஏஜ்டு பர்சனில் இந்த டிசீஸ் உள்ளவங்கெல்லாம் நிறைய பேர் வாங்கி சாப்பிட்ருக்காங்க. அவங்களுக்கு என்னென்னா டைம்லி டெலிவரி பண்ணிடுவோம். 7 o'clock டெலிவரி பண்ணிடுவோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதிக உப்பு, காரம், எண்ணெய் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காதுங்க. நீட்டாக இருக்கும். சாப்பிட்டாங்கன்னா ஒரு 30-40 வருஷம் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. தைரியமாக சந்தோஷமாக இருக்கலாங்க. மேக்ஸிமம் அல்சர், சுகர் இதெல்லாம் உணவு ஆமாங்க. தேவையில்லாத பொருட்களில் சேர்த்துக்கிட்டதுனால தான் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் உள்ளாகிறோம். இதெல்லாம் அப்படி இல்லைங்க சார். நம்ம வீட்டில் 2 குழந்தைங்க இருக்குங்க, பார்ப்பாங்க. இங்கே செய்கிறத நம்ம பாப்பாங்களுக்கு இட்லி, தோசையெல்லாம் கொடுப்போம். சாப்பாடும் அதே மாதிரி தான். இங்கே செய்கிறத நாங்களும் சாப்பிட்டுக்குவோம். அதனால் எந்த இதுவும் இல்லைங்க. உங்களோட சாப்பிட்றவங்களுக்கு உணவு நிறைவு அடைவது, அந்த பணியை செய்வதற்கு வாழ்த்துக்கள். மேலும் தொடர்ந்து உங்களுடைய பிஎஸ் கேட்டரிங் வளர உங்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றிங்க சார்.